ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சினிமா சயின்டிஸ்ட் நிகழ்ச்சியில் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் இப்போ வந்து போர் தொழில் படத்துடைய டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்றது சொல்கிறாங்க. அண்டு டேரக்டரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி போர் தொழில்னா அவர் என்ன பண்ணுவாராம், ஷூட்டிங்க்கு முன்னாடியே எல்லா சீனையும் ஷூட் பண்ணிடுவாராம். அந்த சீனே கம்போஸ் பண்ணிட்டு தான் அங்கே போவாராம். அதன் காரணமாக ஒரு ஷூட்டிங் அப்படின்றது கடன்னு போகுமா. ஒரு டைமே வேஸ்ட் பண்ணாத ஷூட் பண்ற ஒரு டைரக்டரா. அதனால தனுஷ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய அந்த ஷூட்டிங் ஸ்டைல். அண்ட் இந்த படத்துல வந்து இந்த காட்டன் இருக்குல்ல தல, அதை பத்தி ஏதோ பேசுறாங்க, அந்த ஏரியாவை ஏதோ டச் பண்றாங்க சொல்றாங்க. அது என்ன மாதிரி ஒண்ணு போறாங்கன்றது தெரியல. பட் அது ஏதோ வந்து ஒரு அரசியலை பேசுன்ற மாதிரி பேசுறாங்க. அடுத்து என்னன்னா, இதுல வந்து ஒரு மிகப்பெரிய மலையாள ஸ்டார் நடிக்க போறாங்க. அதுதான் யாருன்னு தெரியல. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, டிக்யூ நடிக்க போறாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே டொவினோ தாமஸ் வந்து மாரி 2ல நடிச்சிருக்காரு, அவரே வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண போறாரு தனுஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் இதுக்கு மேல என்ன சொல்றாங்க, இல்ல இந்த படத்துல வந்து மம்முட்டி நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த ஸ்டார் எங்க இருந்து எப்படி இறங்க போறாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க தனுஷ் சொல்லிட்டீங்க. தனுஷ் கூட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். ஆமா ஆமா, அவர் வந்து அடுத்த படம் என்ன பண்ண போறாரு, சில அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருந்தது. லோகேஷ் கனகராஜ் கூட பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவா பண்ண போறாரு லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான பூஜை போட்டிருக்காங்க. சூப்பர். அந்த படத்துக்கான ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல. பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் பெரிய ஹீரோயின் தான் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு பார்த்தா சன் பிக்சர்ஸ் தான். ஓகே. சோ பட்ஜெட் வைஸாவும் இவங்க பெருசா பண்ண போறாங்க. கண்டிப்பா. லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ற படத்தையே பட்ஜெட் பெருசா எடுப்பாரு. அவர் நடிக்க வர செய்யறாரு. சொல்லவா வேணும். சோ ஹீரோயினும் பெரிய பட்ஜெட்ல பிடிப்பாங்க. ஸ்டோரி என்னன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போவா இருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேரோட காம்போ. சோ இன்னும் ஸ்டோரி எல்லாம் என்னன்னு அப்டேட் வந்தாதான் தெரியும் நமக்கு. கண்டிப்பா. அண்ட் இந்த தீபாவளிக்கு வந்து ஒரு 2 படங்கள் பெரிய அளவு வெற்றியை பார்த்துருக்கு. ஒரு படம் டூட், பிரதீப் ரங்கநாத் பத்தி ஒரு ஸ்டார். அண்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மற்ற ஹீரோஸ்லாம் வந்து இந்த டயர் 3லேருந்து டயர் 2க்கு வர்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியே தாண்டி டயர் 1க்கு வந்துட்டா அந்த இடத்த தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டயர் 1 இடத்துக்கு வர்றதுக்கு மினிமமா ஒரு 20 படம் எடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு டைம் கேப்ல தான் இப்போ வரைக்கும், இன்க்ளூடிங் எஸ்கே அண்ணா வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அந்த டயர் 1க்கு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பட் அந்த இடத்துல எஸ்கே அண்ணாலாம் தக்க வச்சு இருக்கு. பட் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றவரு எல்லாத்தையும் பிரேக் பண்றாரு. புதுசா ஒரு மார்க்கை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஆமா, எடுத்த உடனே 100 crore. இப்ப 3வது படம் வரைக்கும் பண்ணிட்டாரு. இந்த 3வது படமும் 100 crore. இப்பயே ஒரு டயர் 1 ஹீரோவா மாறிட்டாரு. 5வது படத்துலயே டயர் 1 மாறிட்டாரு. 3வது படத்துல ஹீரோவா 3 படம் தானே, 4 படம் தான் டைரக்டரோட சேர்த்தா 4 படம். 4வது படத்துல ஒரு டயர் 1 ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்றது சொல்றாங்க. இப்ப பாருங்க, மெயின் ஹீரோஸ் யாருன்னா, விஜய் சார் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, அஜித் சார் கார் ரேசிங்கும் பண்றாரு அண்ட் நடிக்கவும் செய்யறாரு. ரஜினி சார் கமல் சாரை விட்டுருந்தோம், அவங்க வந்து லெஜண்ட்ஸ், அவங்கள வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ண முடியாது. அடுத்த ரேஞ்சில் இருக்க டயர் 1 ஹீரோஸ்னா வந்து சூர்யா சார், கார்த்தி சார் அண்ட் எஸ்கே அண்ணா, இப்படி அந்த வரிசையில வந்து இப்ப பிரதீப்பும் இருக்காரு அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் பிரதீப்போடைய வரிசையில இதுக்கு முன்னாடி வந்து அப்கமிங் ஹீரோஸ் எல்லாருமே இருந்தாங்க. பட் இப்ப அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றத எல்லாரும் பெருமையா பயங்கரமா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா பிரதீப் அடுத்து என்ன பண்ண போறாருன்றதுதான் தலைங்க ட்விஸ்ட். என்ன பண்றாருன்னா, அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு, தளபதி கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கேன், விஜயண்ணா கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை, அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா ரெடியா இருந்து. பட் அவர் பாலிடிக்ஸ் போனதுனால அதை நம்மளால பண்ண முடியல அப்படின்னு. அப்போ ஆங்கர் வந்து கேட்பாங்க, சார் அது என்ன ஐடியாவில் இருக்குது, வேற யாராவது ஹீரோ கிட்ட பிச் பண்ண போறீங்களா, இல்லை நானே பண்ண போறேன், பட் ஆனால் அதுக்கு வந்து ஏஜா ரொம்ப பெரிய ஏஜ் தேவைப்படுது, எனக்கு ஒரு 40 வயசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ என்ன ரீசெண்டாக சொல்லியிருக்காருன்னா, அடுத்து நான் ஒரு படம் பண்ண போறேன், பட் அது டைரக்டராகவும் ஆக்டர்னு சொல்றாரு, ஆனால் டைரக்டராகவும் அவன் முழுசா சொல்ல. அதுலேருந்து நம்ம ஆளுங்க என்ன கிராக் பண்ணியிருக்காங்கன்னா, தளபதி 17 நடக்க போகுது, 70 இப்போ 69 வரைக்கும் தானே இருக்கு. கடைசி படம் வர சொல்லிக்கிட்டு சுத்துறோம். அது இல்லாம ஒரு படம் இருக்கு தளபதி 17. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை பிரதீப் ரங்கநாதன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அவரும் அதுல ஒரு கேரக்டர் நடிக்க போறாரு. எப்படி எஸ்கே நான் வந்து கோட்ல ஒரு சின்ன கேமியா பண்ணாரு, அப்படி இல்லாம அப்படி இல்லாம ஒரு த்ரூ அவுட் த படமே பிஆர் வந்து ஒரு கேரக்டர் பண்ண போறாரு, கூட தளபதியும் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெறித்தனமா இருந்துச்சு கேட்டவனே எனக்கு வந்து கண்டிப்பா ஆமா இது ஷேர் பண்ணி ஆகும் அப்படின்ற மாதிரி
ரெடி ஆயிட்டேன். அதுதான் இப்போ டயர் 1 ஹீரோஸ் லிஸ்ட்ல நீங்க சூர்யா சார் பேரெல்லாம் எடுத்தீங்க. ஆமா. சோ அடுத்து அவரோட அப்டேட் சொல்லுங்க. இப்ப சூர்யா சார் சூர்யா 46 ஆமா எப்ப பண்ண போறாரு, அந்த வாத்தி படத்தோட டைரக்டர் வெங்கி அல்தூரி அவர் கூட பண்ண போறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்ல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கிளிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. எல்லாரும் அந்த போட்டோ பார்க்கும்போதே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த சஞ்சய் ராமசாமியோட ஃபீல் வருது, ரொம்ப பாஷா ரொம்ப சைலண்டா செமையா இருக்காரு, அப்படி ஒரு வைப்ல நம்ம பார்க்கலாம் போலன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஹீரோயின்ஸ் லிஸ்ட்ல இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பேர் வந்து அடிக்கடி அடிபட்டுட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் இங்க என்னடா இவங்க இருந்துகிட்டே இருக்காங்க, கெஸ் பண்ணிருப்பீங்க, மமிதா பைஜு இந்த படத்துலயும் ஒரு ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. ஒருவேளை அவங்க ஹீரோயினா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் போயிட்டு இருந்தது. பட் அவங்க ஹீரோயினாலாம் பண்ணல, ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல பண்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்போ இந்த படத்துல சூர்யா வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல பண்றாரு. சோ ஒரு ஏஜ்ட் கேரக்டரா தான் இருக்கும், ரொம்ப ஏஜ்ட் கிடையாது, ஓரளவுக்கு மிட் 40 50 குள்ள அந்த ஏஜ். அப்படி இருக்கும்போது மமிதா பைஜு ஏஜ் வைஸாவும் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க, பாக்கும்போது அப்படிதான் இருக்காங்க. சோ எந்த வகையிலும் ஆப்டா இருக்காது அப்படிங்கறதுனால அவங்களே டிசைட் பண்ணி மமிதா பைஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ஹீரோயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல். அதே போல சூர்யா 46 அத பத்தின ஏதாவது அப்டேட்ஸ் வருமான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், சொல்லிட்டே இருக்கோம். அந்த வகையில ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு மாசான அப்டேட் கொடுத்திருக்காரு அவரோட ட்விட்டர்ல. நம்ம பசங்களும் சும்மா இல்லாம சார் பாட்டு எப்படி சார் வந்திருக்கு, சார் பாட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்க அவர் சொல்லியிருக்காரு, வெறித்தனமா வந்திருக்கு, சோ பிளாஸ்ட் ஆக போகுது இந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ண போறேன்பா அப்படிங்கிறாரு. சூரரை போற்றுல நம்ம சூர்யா சார் வாங்கியிருக்காரு, வாத்தி படத்துக்கு வெங்கி அட்லூரி வாங்கியிருக்காரு. சோ 2 நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ் கூட பண்ண போறேன், பாட்டும் வெறித்தனமா இருக்கு, மியூசிக் டைரக்டரும் நேஷனல் அவார்ட் வின்னர் தான். சோ எல்லாமே நேஷனல் அவார்ட் வின்னர்ஸா இருக்காங்க. சோ பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. பாட்டு வரும்போது எப்படி இருக்கு அப்படின்னு அதையும் நம்ம அப்டேட்டா கொடுத்துருவோம். அண்ட் தீபாவளி படம் பைசன் பயங்கரமான வசூல் சாதனையை படைச்சிட்டு இருக்கு. படத்தை வந்து விமர்சனங்களை தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸ் ரொம்ப வரவேற்கிறாங்க அந்த படத்தை. இப்போ வரைக்கும் 5 நாள் ஆயிருக்கு, வெறும் தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 35 கோடிக்கும் மேல படத்தோட கலெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்குல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா ஆகும். ஏன்னா 5 நாள்ல 35, அது வெறும் தமிழ் சினிமால மட்டும்தான். தெலுங்கு சினிமான்னு வரும்போது இன்னும் அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. வசூல் சாதனையாவும் சரி, அந்த டீமும் மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேஷன் மலையில இருக்காங்க. இப்படி நீங்க ஒண்ணு சொல்லும் போது வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னாலே யாஷ் தான். ஆமா, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று பண்ணாரு. அப்படி இருக்கும்போது யாஷ் இப்ப டாக்ஸிக்ன்ற படம் பண்றாரு, G2 தான் அவங்க டைரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அடுத்து ராமாயணா பண்றாரு ரன்பீர் கபூர் கூட, அது வில்லனா. பட் ஹீரோவா அடுத்து என்ன பண்ண போறாருன்னா இந்த G2 உடைய ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா அட்லியுடைய டைரக்ஷன் கூட யாஷ் ஒரு படம் பண்ண போறாங்க. ஆமா, அட்லி இப்போ அல்லு அர்ஜுன் கூட பண்ணிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அட்லி யாஷோடைய காம்பினேஷன் தான் ஒரு படம் ரெடி ஆகுது. எப்பயும் போல அட்லி சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு பயங்கரமான ஒரு கண்டென்ட்டை வச்சிருக்காராம். பயங்கர டிஃப்ரெண்டா யாஷை காட்ட போறான்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணலாம், அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா அட்லி வந்து பேன் இண்டியா டைரக்டர் ஆனதுல இருந்து ஒவ்வொரு கோலிவுட், டோலிவுட், மோலிவுட்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ இந்த படம் ப்ரோ ரீசெண்டா ஒரு ஆட் பண்ணியிருந்தார் ப்ரோ ரன்பீரை வச்சு, அதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அட்லியால மட்டும்தான் இப்படி ஒரு ஆடை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா ஒண்ணு காட்ட முடியும். நீங்க அல்லு அர்ஜுன் பத்தி ஒரு அப்டேட் கொடுத்தீங்க. அட்லி வந்து அல்லு அர்ஜுன் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல நான் இன்னொரு அப்டேட் ஒன்று வச்சிருக்கேன். என்னது? அந்த படத்துல ஒரு முக்கியமான ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. அந்த டான்ஸுக்கு அவங்க வாங்குற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? என்ன மேக்ஸிமமும் ஒரு 1 கோடி வாங்கலாம், அவ்வளவுதான் வாங்குவாங்க இது வரைக்கும். அங்கதான் நீங்க ஷாக் ஆகணும். 5 கோடி. எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்துக்கே ஒரு ஹீரோயினுக்கு 5 கோடி தர மாட்டாங்க. ஒரு சாங் தான் ஆட போறாங்க, அதுக்கு 5 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன சாங்கா இருக்கும், அது என்ன டான்ஸா இருக்கும், அந்த ஹீரோயின் யாருன்னு கேட்டாலும் நீங்க ஷாக் ஆவீங்க. யாரு? மோனிகா. ஆஹா, பூஜா ஹெட்ஜே தான் பண்ண போறாங்க. பயங்கரம். 5 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதை கேட்டதுல இருந்து. ஏன்னா இந்த மோனிகா சாங் வந்து பயங்கர ஹிட். மோனிகாவே இதை வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. என்னடா மோனிகா பெலுசி யோசிச்சிருப்பாங்க, நம்மளே இதை ஆடி இருக்கலாம் போலீங்க. ஆமா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 5 கோடி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம சொல்லலாம் 5 கோடி வாங்கியிருக்காங்க, பரவாயில்லப்பா, அந்த பாட்டு வேர்ல்ட் வைடு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. அடுத்து வந்து
ஜூனியர் என்டிஆர் வந்து டிராகன் அப்படின்ற படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய டைரக்டர் வந்து கேஜிஎஃப் உடைய டைரக்டர் பிரசாந்த் நீல். இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ருக்மணி வசந்த் தான் அந்த படத்தோட ஹீரோயினா கூட நடிச்சிட்டு இருந்தாங்க. நடுவில் இப்போ ஜூனியர் என்டிஆருக்கும் அந்த டைரக்டருக்கும் பயங்கர பிரச்சனையா. அவரு ஒன்று சொல்ல இவரு ஒன்று சொல்ல. நான் இதுக்கு முன்னாடி என்ன கேள்விப்பட்டிருந்தேன்னா, பிரசாந்த் நீல் வந்து சலார் பண்ணியிருந்தார்ல, அப்பயே என்னன்னா ப்ரோ அந்த சின்ன பசங்களை வச்சு ஒரு போர்ஷன் எடுத்திருப்பார், இந்த கரண்ட் கம்பம்லாம் தூக்குற மாதிரி. அதையே வந்து வேற மாதிரி ஷூட் பண்ணியிருக்காரு. அது ஸ்கிராப்ல அப்படியே போட்டு வேற ஒரு சீனை அதே மாதிரி ஒன்று ஷூட் பண்ணி தான் அதை ரெண்டாவது சீனை தான் நம்ம தேட்டரில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது அவர் அப்படியே ஸ்கிராப் பண்ணிவிட்டார். பிரசாந்த் நீலை பொறுத்த வரைக்கும் அவரோட யூனிவர்ஸாக ஒன்று பெருசாக கிரியேட் பண்ணுறாரு, ஒரு ஸ்டோரி வேர்ல்டாக பெருசாக கிரியேட் பண்ணுறதுனால கதையாக ஒன்று ஓட்டமாக போகும்போது டக்குன்னு ஒரு சில முதல்ல எடுத்த சீக்வன்ஸை மாற்றுவாராம். பட் ஜூனியர் என்டிஆரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் பவுண்டடாக ஒன்று வந்துருச்சா, அதில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள். நீங்கள் எடுத்த சீனே மறுபடியும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. 2 பேர் மேலேயும் ஒரு நியாயமான பாயிண்ட் இருக்கு. இருந்தாலும் ஒருத்தர் கூட ஒர்க் பண்ண போறோம்னா நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒர்க் பண்ணோம். தெரியாமல் ஒர்க் பண்ணும்போது என்ன சிக்கல்கள் ஏற்படுதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது அப்படின்றத சொல்கிறாங்க. அதன் காரணமாக கூடிய விரைவில் ஒன்று இந்த படம் ட்ராப்னு வரப்போகுது, இல்லை ஹீரோவுக்கும் டேரக்டருக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்தை வச்சு அதை சரி பண்ணி இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்தை முடிச்சிடணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். விஷ்ணு விஷால் ஆமா ரொம்ப ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஹீரோ ப்ரோ. ஏன்னா நிறைய படங்கள் பண்ணி நம்மள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இல்லாம இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றோமா, இதை ப்ராப்பரா பண்றோமா அப்படின்னு கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில அடுத்த படம் பண்ண போறாரு. யார் கூட பண்ண போறாரு அப்படின்னா 11 மூவியோட டைரக்டர் அவர் கூட சேர்ந்து பண்ண போறாரு. அதுவும் இவருக்கு 25வது படம் இது. அப்ப எவ்வளவு ஸ்பெஷலா ஒரு கதையை சொல்லியிருப்பாரு பாருங்க. அந்த படத்துக்கு வந்து ஸ்டோன் பெஞ்ச், ஆமா, கார்த்திக் சுப்புராஜோட கம்பெனி, அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருக்காங்க. எனக்கு வந்து இந்த டைரக்டர் வந்து 11 படத்துலயே ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. ட்விஸ்ட் எல்லாம் சதறிட்டேன். ஐயோ என்னங்க இப்படி வச்சிருக்கீங்க, பிளான் ஏ பிளான் பி தாண்டி பிளான் சி அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அங்க மறந்துட்டேன். ஸோ இவர் வந்து கதையை வந்து ரொம்ப சூஸ் பண்ணி எடுக்கிற ஆளு இவர். அதுக்கு மேல மெனக்கெட்டு கதை கொடுக்குற ஆளு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு காம்போவை உருவாக்க போறாங்க அப்படின்றதுக்காக பர்சனலா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா. அண்ட் மிர்ச்சி சிவா அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மிர்ச்சி சிவா அகில உலக சூப்பர் ஸ்டாருங்க, தலைவங்க. தமிழ் படம் பார்ட் 1 பார்த்துட்டோம், பார்ட் 2 பார்த்துட்டோம், இப்போ பார்ட் 3 வரும்போது. ஆமா, சிஎஸ் அமுதனுடைய டைரக்ஷன்ல தான் இந்த பார்ட் 3 அமைய போதான். அதுல ஒரு செட் ஆஃப் படங்களை வெறும் தமிழ் சினிமா படங்களை மட்டும் எடுத்து வச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய இங்கிலீஷ் படத்தை பற்றியும் பேசியிருப்பாங்க. இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய தமிழ் படத்தை வச்சு பயங்கரமாக ஒன்று பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதில் வந்து வெறும் தமிழ் படம் இல்லாமல் ஒரு சில அதர் லாங்குவேஜஸ் படமும் இருக்குது. அதில் புஷ்பாவும் மிக முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, மிர்ச்சி சிவா வந்து புஷ்பால அல்லு அர்ஜுன் போட்டு அந்த லேடி கெட்டப்ல வந்தாருன்னா எப்படி இருப்பாரு? அப்படி ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி பரதநாட்டியம் எல்லாம் ஆடி இருக்காரு. அது இருக்கு ப்ரோ. அது தாண்டி அது கெட்டப்பாவே ஒரு வராருன்றத சொல்றாங்க. அந்த சாரி அப்படி தட்டி விட்டு அப்படி வருவாரு, பாத்துருக்கீங்களா? அப்படி ஒண்ணு பண்ண போறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு அதை யோசிக்கும் போதே எனக்கு பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. வயிறு குலுங்க வயிறு வெடிக்க ஒரு படத்தை சிஎஸ் அமுதன் மீண்டும் எடுக்க போறான்றதுல டவுட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமாக்களை ரோஸ் பண்றது வந்து ரொம்ப அடிக்காம, ஆனா அடிக்கணும், அழகா அடிக்கணும், அதுலயும் ஒரு கதை கொடுக்கணும், கதையா கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு படம் பண்ற ஆட்கள் ரொம்ப கம்மி. அதுல நடிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். சிவா வந்து சொல்லவே தேவையில்லை. தமிழ் படம் 1 மிரட்டி விட்டு இருந்தாரு, 2வும் பயங்கரமா இருந்துச்சு. 3 எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். கண்டிப்பா. எஸ்கே அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. எஸ்கே 24, 26 இந்த 2 படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் யாரு அப்படிங்கறத இப்ப சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கேவும் சிபி சக்கரவர்த்தி டான் படத்தோட டைரக்டர், அவங்க பண்ற படத்துக்கு வந்து சாய் அபியங்கர் வந்து மியூசிக் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரிய படங்களுக்கு சாய் அபியங்கர் பண்ணிட்டே இருக்காரு. அட்லி படத்துக்கும் சாய் அபியங்கர் தான் பண்றாரு. இந்த படத்துக்கும் அவர் பண்ண போறாரு. அடுத்து வெங்கட் பிரபு அவர்கள் கூட எஸ்கே பண்ண போறாரு ஒரு படம். அதுக்கு அனிருத்த ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எப்பயும் போல ஒரு காம்பினேஷன் அனிருத் எஸ்கே ஆரம்பிச்சு பயங்கரமா வொர்க் அவுட் ஆச்சு. மதராசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த படமும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த சினிமா அப்டேட்ஸ் எக்ஸைட்மெண்டா இருந்ததா, இல்ல யார காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, bye from கலைப்பிரியா பழனி. Bye from Praveen KS.